இன்னைக்கு எல்லாரும் தன்னை நினச்சிக்கிறாங்க நாங்கள்லாம் ஈமான்தாரிங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மைதான், நம்ம எல்லாம் ஈமான்தாரி தான். ஆனால் ஹதீஸில் குரானில் வந்திருக்கு, ஈமான்தாரின்னு சொன்னால் 3 அடையாளம் இருக்குது. அந்த 3 அடையாளம் நமக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெல்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஈமான்தாரிக்கு மொத்தம் 3 அடையாளங்கள் இருக்குது. அதில் முதல் அடையாளம் இருக்குல்ல, அவர் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வார். தன்னை பெரும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வார். முற்றிலுமாக சிறிய பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வார். பாவம்னா என்ன? அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணுறது, அடிக்கிறது, திட்டுறது, இன்னும் நிறைய பாவங்கள் நம்ம மண்டையில் இறக்கி வச்சுருக்கோம், நம்ம மூளையில் வச்சுருக்கோம். இதுதான் பாவம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கோம். பாவம் என்பது தொழுகை விடுவதும் பாவம் தான், ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறதும் பாவம் தான், அடுத்தவர்களை கேவலமாக நினைக்கிறது பாவம் தான். நம்ம பாவம்னு சொன்னால் அடுத்து அடிக்கிறது, உடைக்கிறது, சண்டை, இப்படி நிறைய எடுத்து வச்சுருக்கோம், மனசில் வச்சுருக்கோம், நம்முடைய தலைக்குள்ளே செய்தியாக இருக்குது, கல்புக்குள்ளே செய்தியாக இருக்குது. இதெல்லாம் பெரும் பாவங்கள். ஆனால் பாவம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அதுவும் பாவம் தான். பாவத்தில் பெரிய பாவம் தொழுகை விடுறது. நம்ம வீட்டில் எத்தனையோ பெண்கள் மனைவியா இருக்கிறாங்க, சகோதரியா இருக்காங்க, மகளா இருக்கிறாங்க, பேத்தியா இருக்கிறாங்க, குப்பியா இருக்காங்க, காலாவா இருக்கிறாங்க, பெரியம்மா இருக்காங்க, நன்னிமா இருக்காங்க, ராதிமா இருக்கு, வயசு 60 வயசு 70 வயசு, இவர்கள் எல்லாம் தொழுகை விட்டு கொண்டு சுபகுதுவால் தூங்குகிறார்கள். எனக்கு கவலையே இல்லை. யோசிச்சு பாருங்க, என்ற ஈமான் அடையாளம் இருக்கா? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, 2வது அடையாளம் இருக்கு, ஒரு நன்மையை செஞ்சுட்டா அவருக்கு சந்தோஷமாயிருவார். உதாரணமா சதக்கா செஞ்சுட்டார், ஒரு 10 ரூபா சதக்கா கொடுத்தார், ரொம்ப சந்தோஷமாயிருவார். யா அல்லாஹ், ஒரு 10 ரூபா சதக்கா கொடுத்தனே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப புகழ்ந்துட்டே இருப்பார். அதே ஒரு பாவம் செய்துட்டார். என்ன பாவங்க? ஒருத்தர் மனசு உடையிற மாதிரி பேசிட்டாருங்க அப்படின்னா அவருக்கு அன்னைக்கு இரவு ஃபுல்லா தூக்கமே வராது. நான் அவரை தப்பா பேசிட்டேன் யோசிச்சுட்டே இருப்பார். ஒரு நல்லது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார், ஒரு பாவம் செஞ்சிட்டாலும் தன்னை பயப்படுவார். இது ஈமானுடைய 2வது அடையாளம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3வது அடையாளம் இருக்கே, 3வது அடையாளம் இருக்கே, அது மிகவும் முக்கியமானது. நம்ம எல்லாத்துலையும் கம்சூர் பலகீனம் அதுதான். என்னங்க 3வது அடையாளம் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல பாவமான காரியம் நடக்குது அப்படின்னா அதை முதல்ல நம்ம கையால தடுக்க வேண்டும் சகோதரர், கையால தடுக்கணும். இது பாவம் செய்யாதன்னு சொல்லணும். 2வது இருக்கே, அது வாயால சொல்லி தடுக்கணும். இது 2வது அடையாளம். 3வது அடையாளம் இருக்கே, கல்விலையாவது நினைக்கணும், இது பாவமான காரியம், என்னால வாயில சொல்லி தடுக்க முடியல, கையால சொல்லி தடுக்க முடியலன்னு கல்வில வேதனை வரணும். இன்னைக்கு உதாரணமாக